ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்டான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப அருமையான ஒரு பிரெட் பனானா புட்டிங் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலாங்க. இதை ஒரு முறை குழந்தைங்களுக்கெல்லாம் செய்து கொடுத்திங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 2 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நல்லா கனிஞ்சிருந்ததுன்னா டேஸ்ட்டு இன்னுமே நல்லா இருக்கும். அது மாதிரி வாழைப்பழம் எந்த பழம் வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க. பழம் மட்டும் கொஞ்சம் நல்ல பழுத்த பழமாக பார்த்துக்கோங்க. அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நறுக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக நறுக்கிறாதீங்க. இதை நம்ம கேரமல் பண்ணிட்டு தான் நம்ம புட்டிங்கில் சேர்க்க போகிறோம். அந்த டைமில் பழம் ரொம்ப தின்னாக நறுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி உடஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாகவே நறுக்கிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் நல்ல அகலமான பேனில் ஒரு 50 கிராம் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சி வந்தாலே போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை எல்லாத்துலேயும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. அந்த சர்க்கரை பாகுலேயே வாழைப்பழம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். லைட்டாக வெந்து வர்ற மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம் கழித்து கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டிங்கன்னா சர்க்கரை எல்லாம் வாழைப்பழத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா அப்சர்வ் ஆகிடும். பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியான மாதிரி ஆகிருக்கும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம ஊற்றின சர்க்கரை தண்ணி எல்லாமே வாழைப்பழத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த இது நான்ஸ்டிக் பேனில் செய்திங்கன்னா கடாயில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இதை இந்த மாதிரி நல்லா கெட்டியானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். பால் நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. ஒரு லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் நல்ல 1 லிட்டர் பால் ஒரு 600 ml இல்லை 3/4 லிட்டர் வர்ற வரைக்கும் நல்லா வற்ற விட்டுக்கோங்க. பால் காய்ச்சும் போது தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா பால் கெட்டியாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். இந்த ரெசிபிக்கு பால் கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். பால் பொங்கி வரும்போது கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இதுக்கப்புறமா கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் தான் எடுத்துருக்கிறேன். 1 லிட்டர் பாலுக்கு 3 ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. நம்ம கொதிக்க வச்சுருக்கிற பால்லேருந்தே கொஞ்சமாக பால் எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 கரண்டி அளவு பால் எடுத்துகிட்டு கெட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடரை டைரெக்டாக நீங்கள் பாலில் சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி கெட்டியாக திப்பியாக நிற்கும். அதை இந்த மாதிரி தனியாக ஒரு கிண்ணத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாலில் சேர்க்கணும். இப்போ பால் பாருங்கள் நல்லா வற்றி வந்துருச்சு. இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை சேர்த்துடலாம். ஒரு கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே சேருங்க. ஒரு தடவை கிண்ணத்தை நல்லா கலக்கி விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் சேருங்க. ஏன்னா பவுடர் அடியில் திப்பியாக நிற்க ஆரம்பிச்சிரும். ஒரு மாதிரி கெட்டி படிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோடனே பாலோட நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த டைமில் பால் ஓரத்தில் ஏடெல்லாம் படிஞ்சிருக்கும். அதெல்லாம் உள்ளே எடுத்து விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1 லிட்டர் பாலுக்கு ஒரு 100 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இது கூட 4லேருந்து 5 ஏலக்காய் 1-2 உணுக்கி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரெசிபி செய்யும் போது நீங்கள் ஏலக்காய் பவுடர் சேர்க்காமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உணுக்கிட்டு சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்ல மணமாகவும் இருக்கும். நீங்கள் பவுடர் சேர்க்குறதுக்கு பதில் இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கரண்டி வச்சு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறிட்டு சிம்மில் வச்சுருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது கூட கண்டென்ஸ்டு மில்க்கும் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது நம்ம ப்ரெட்டில் மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணுறோம். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்ற பட்சத்தில் பால் நல்லா கெட்டியாக காய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக காய்ச்சிக்கிட்டிங்கன்னா அது நல்லா வற்றி வந்திருக்கும். அது கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது ஃப்ரெஷ் க்ரீமுக்கும் கண்டென்ஸ்டு மில்க்குக்கும் பதில் நான் அதை சொல்லியிருக்கிறேன். கொஞ்சமாக பால் பவுடர் இருந்ததுன்னா கூட கொஞ்சம் பாலில் கரைச்சிட்டு அது கூட நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். இப்போ பால் பாருங்கள் நல்லா கொதித்து வற்றி வந்திருக்கு. இது இன்னுமே கொஞ்சம் வற்றி வரணும். கொஞ்சம் திக்காக இருக்குது. இது நேரம் ஆக ஆக இன்னுமே நல்லா வற்றி வந்துடுங்க. ஓரத்தில் படிஞ்சிருக்கிற ஏடு எல்லாத்தையும் எடுத்து விட்டுடலாம். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இது ஆறிடுச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கி வச்சிடலாம். இப்போ ப்ரெட்டை ரெடி பண்ணிக்கலாம்.
ப்ரெட் வந்து ஸ்லைஸ் போட்டு வாங்கியிருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்லைஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பாலில் ஊற வச்சு எடுக்கும்போது உடையாமல் வரும். இதோட ஓரெல்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால நான் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இதில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அந்த கருகின டேஸ்ட்டு இல்லாமல் இருக்கும். அது இன்னுமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது மாதிரி ஒரு 12 பீஸ் ப்ரெட்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஓரங்கள் எல்லாத்தையும். இப்போ இது மாதிரி ஒரு அகலமான ட்ரே எடுத்துக்கலாம். நீங்கள் ட்ரே கூட எடுத்துக்கோங்க, இல்லை வீட்டில் இருக்கிற பாக்ஸ் ஏதாவது கூட எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ப்ரெட்டை வந்து அடுக்கி வச்சிடலாம். ஒரு லேயர் பாக்ஸ் கொள்கிற அளவுக்கு அடுக்கிக்கோங்க. ஒரு லேயர் அடுக்கினதுக்கப்புறமா நம்ம சக்கரை பாகில் பிரட்டி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது நல்லாவே ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் கெட்டியாக இருக்கும். இதை ஒரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி ப்ரெட்டில் அடுக்கிக்கோங்க. உங்களுக்கு வேணுன்ற அளவு அடுக்கிக்கலாம். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்கலாம். பால் வந்து ஆறிடுச்சுங்க, இறக்கி ஆற வச்சுருக்கிறேன். இது வந்து ஆறிடுச்சு. அதை ஒரு கரண்டி ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். ப்ரெட்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி சேர்த்துட்டு இன்னொரு லேயர் ப்ரெட்டை அடுக்கிக்கலாம். இது கூட மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கண்டென்ஸ்டு மில்க்கும் க்ரீமும் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அது வந்து ப்ரெட்டில் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இதுக்கு மேலே வாழைப்பழம் அடுக்கிக்கலாம். இது மாதிரி நீங்கள் எத்தனை லேயர் வேணும்னாலும் மாற்றி மாற்றி செய்துக்கலாங்க. உங்களுக்கு பாக்ஸ் கொள்கிற அளவோ இல்லை உங்ககிட்ட இருக்கிற ப்ரெட் பீஸ் அளவோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 லேயர் அடுக்கியிருக்கிறேன். இது கூட மேலே கொஞ்சமாக உதிரியாக நட்ஸை கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கிட்டோன்னா இன்னுமே நல்லா இருக்குங்க. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஜில்லுன்னு இருக்கும். நம்ம ஊற்றின பாலெல்லாம் ப்ரெட்டு உறிஞ்சிட்டு நல்ல ஜூஸியாக இருக்குது. பால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்டிங் பண்ணும்போது மீதி இருக்கிற பால் எல்லாத்தையும் நம்ம சர்வ் பண்ணுவோம்ல, அந்த டைமில் எடுத்து வச்சு கொடுக்கலாம். இந்த பாலையுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொடுக்கும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு அருமையாக இருக்கும். ப்ரெட்டும் நல்லா ஊறி வந்திருக்கு அந்த பாலில். இது மாதிரி நீங்கள் ஒரு முறை செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்துட்டோம். பாருங்கள் எவ்வளவு க்ரீமியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாயில் வச்சோன்னே கரைஞ்சிருங்க. அது மட்டும் இல்லை, இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பாலில் சேர்த்து செய்திருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க. ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தோடனேவும் சரி, இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே இந்த மாதிரி நட்ஸு ஃப்ரூட்ஸோடு வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டேஸ்டான பனானா பிரெட் புட்டிங்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.